வணக்கம். இன்னைக்கு ரெண்டு செய்தியோட நான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன். ஒன்று, நாளைக்கு சாயந்தரம் 4 to 6 துறையூரில் பத்தாஞ்சலி மெஸ்ல பாரதி தியேட்டர் வளாகத்தில் இருக்கு. அங்கே நம்ம சந்திக்கலாம். ஒரு 20-25 பேர் தான் இருப்போன்றது ஒரு கெஸ். அங்கே எங்களோட கஸ்டமர் மிஸ்டர் தமிழ் இருமுறை அவர் பர்சனலாக இன்வைட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் அந்த ஊரில் இருக்கிற சில பேர்லாம் கூப்பிட்டு நம்ம டவுட் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன இன்ட்ராக்டிவ் செஷன் வச்சுக்கலாம். பெருசாக ப்ரோக்ராம் மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம ஜோஹோ மீட்டிங்கோ இல்லை சார்ட்ஸ் வச்சோ இருக்கும். நம்ம பேசலாம், மார்க்கெட் பற்றி பேசலாம், ஜென்ரலாக பற்றி பேசலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசலாம், சைக்காலஜி பற்றி பேசலாம், நிறைய விஷயத்த பேசலாம். அண்ட் ஒரு 25-30-40 பேர் தான் இருப்போம். ஒரு சின்ன கெட் டுகெதர், ரைட்? ஃப்ரீயாக இருந்தால் அந்த ஊருக்கு அக்கம் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்தால் வாங்க, நம்ம நிச்சயமாக சந்திப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெட் டுகெதராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஒன்று. ரெண்டாவது, வர சனிக்கிழமை 11ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்கு. டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய மார்க்கெட் டைனாமிக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க் இருக்கு. ஒன்று, எங்களோட HDFC பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னொன்று ரேசர் பேயோட லிங்க். அது மூலமாக நீங்கள் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம். UPI பேமெண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள், அதே நம்பருக்கு. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் ஜோஹோவில் சந்திக்கலாம். முடிஞ்சால் நாளைக்கு துறையூர்ல சாயந்தரம் சந்திப்போம். இன்னைக்கு மார்க்கெட் பத்தி அப்புறமா பேசலாம், சரியா? மார்க்கெட் லேசா இது பண்ணணும்னு நினைச்சா இன்னைக்கு ஒரு -100-120 பாயிண்ட்ஸ். இன்ஃபேக்ட் ப்ரீ ஓப்பன்ல -300 இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 310 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்றோம். இப்போ -7 இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ப்ளஸும் பார்த்தோம். இன்னைக்கு நிஃப்டி நெக்ஸ்ட், ரைட்? அது க்ளோஸ் டு அபவுட் 1000 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் பார்த்தோம். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் நிறைய ஸ்டாக்ஸ் நேற்று எல்லாமே நீங்கள் இந்த லாஸ்ட் 3 days நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தான் போட்டு மிதிச்சாங்க. அது PFC இருக்கட்டும், REC இருக்கட்டும், கெயில் இருக்கட்டும், நிறைய பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே போட்டு மிதிச்சாங்க. மார்க்கெட்டில் பெருசாக விழுந்ததுக்கு அண்ட் முந்தா நேற்று இந்தியா விக்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 14% அப்பாச்சு. நேற்று ஒரு 2.5% அப்பாச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 17 பக்கமாக வந்துச்சு. அண்ட் இது இன்னைக்கு காலையில் பேப்பரில் 15 months ஹை இந்தியா விக்ஸ்ன்றது. 15 months ஹைன்றது ஒரு பெரிய மேட்ரா? எஸ், பெரிய மேட்ரு. ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த குதிரைக்கு அந்த கடிவால் கட்டுவாங்க தெரியுமா? இல்லை, அந்த எங்கேயும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்றதுக்கு அந்த இது கட்டி விட்டுட்டுனால் உங்களுக்கு மார்க்கெட் மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் அப்படியே அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க, பழைய டேட்டாஸ் எல்லாமே எடுத்து பாருங்களேன். லாஸ்ட் ஒரு 4 elections, ரைட்? இந்தியா விக்ஸ் எப்பயுமே அந்த 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ எலெக்ஷன் ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி 3 ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 ஃபேஸ் இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட். எப்பயுமே இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடியிலேருந்து அந்த எலெக்ஷன் டேட், அதாவது ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் எப்பயுமே 18+ இருக்கும் அண்ட் 38 வரைக்கும் போகும். ஆவரேஜாக எனிவேர் பிட்வீன் 25 to 30 இருக்கும். முந்தா நேற்று வரைக்கும் பிலோ 14 இருந்துச்சுப்பா. பிலோ இன்ஃபேக்ட் 11-12 கூடயும் போச்சு. அப்போ எலெக்ஷன் சமயத்துல 17 போறது பெரிய மேட்டரா? கிடையவே கிடையாது. 38 எங்க இருக்கு? அதுக்கு பாதி லெவல்ல கூட நம்ம இல்லை, 17ல இருக்கிறோம். ஸோ இந்தியா விக்ஸ் மேல போனதுக்கு மார்க்கெட் டென்ஷனா? எஸ், மார்க்கெட் டென்ஷன். ஏன் டென்ஷன்? மக்கள் எல்லாருமே பயந்து போயிருந்தாங்க. திடீர்னு இந்த டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட், லாஸ்ட் 6 மாசமா டார்லிங் ஆஃப் தி மார்க்கெட் எல்லாமே 8%, 10% கீழே விழுவுதுன்னா எல்லாருக்கும் பயம் தானே இருக்கும். நிறைய ஷார்ட் பண்ணல, நிறைய பேர் லாங் அன்வைண்டிங் பண்ணாங்க. என் கையில் இருக்கிற பொசிஷனை கொடுத்தேன், ரைட்? யாருமே மார்க்கெட்டில் ஷார்ட் பண்ணல. ஒன்று. அண்ட் நிறைய பேர் கிடுகிடுன்னு கொடுத்தாங்க. ஸோ அதில் எஃபெக்ட் தான் அந்த மார்க்கெட்டில் ஒரு பேனிக்.
இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்கலாமே. ஃப்ரைடே இன்னைக்கு இன்க்ளூடிங் மீ, ரைட், இந்தியாவில் இருக்கிற டாப் அனலிஸ்ட் எல்லாருமே வந்து சொன்னாங்க மார்க்கெட் செம்ம புல்லிஷாக இருக்குன்னு, ரைட். நானும் வந்து சொன்னேன் அரௌண்ட் 23,000 ஈஸியாக டச் ஆகும், 51,000 கண்ணுக்கு தெரியுது, ரைட். நிறைய பேர் நக்கலும் அடிச்சிருந்தாங்க. சரி, இந்த விஷயம்லாம் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கதையை சொல்லிட்டு வந்துடலாமே. நான் வந்து இப்போ சப்போஸ் நான் சென்னையில் இருக்கிறேன், ரைட். சென்னையில் அசோக் நகரில் ஆஃபீஸ். நான் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. திருச்சிக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து வழி கேட்கலாம். யாராச்சும் வந்து என்கிட்ட வழியை வந்து கேட்குறாங்கன்னா நான் வந்து 3 விதத்தில் வழி சொல்லலாம். இங்கேருந்து கத்திப்பாறை போனோடனே டைரெக்டாக ஜிஎஸ்டி ரோடை பிடிச்சி நேராக போயிட்டே இரு. செங்கல்பட்டை தாண்டினோடனே அடுத்தது வந்து திண்டிவனம் வரும். திண்டிவனம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், திருச்சி போயிடுவேன்னு சொல்லலாம். இது ஒரு விதம். இன்னொன்று விதம் எடுத்துக்கிட்டோம்னா, அப்பா ஜிஎஸ்டி ரோடை பிடிப்பா, நேராக போயிட்டே இரு, திருச்சி தான் அது ரோடு, ரைட். இது 2வது விதம். 3வது விதம், பென்சிலை வச்சுக்கிட்டு, ரைட், இந்த லெஃப்ட் எடு, இந்த ரைட் எடு, இப்படி போ, நேராக போ, இது மாதிரி சொல்றது. இந்த மேப் போட்டுட்டு ஜிபிஎஸ் போட்டு சொல்லும் தெரியுமா, டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், ரைட். இது 3வது ரகம். நான் வந்து மோஸ்டா ஃபர்ஸ்ட் 2 ரகம் தான். நான் 3வது ரகத்துக்கு நான் போறது கிடையாது. தட் இஸ் கால் மைக்ரோ மேனேஜிங், ரைட். மார்க்கெட் என்ன இருக்கு, புல்லிஷா இருக்கு. எஸ், மார்க்கெட் புல்லிஷா இருக்கு. எவ்வளவு தூரம் போகலாம், இதுதான் டார்கெட். எப்போ போகலாம், இதுதான் டைம் ஃப்ரேம். இது மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு போறேன். இதுல வந்து நடுப்புற வந்து திடீர்னு எங்கேயாச்சும் வந்து ஒரு யூ டர்ன் வருது, லெஃப்ட்ல போகுது, ரைட்ல போகுது. நம்ம அந்த மாதிரி மைக்ரோ மேனேஜிங் பண்றது கிடையாது. ஒரு 2 நாள் மார்க்கெட் டவுன் நாள் அழுதுட்டு உட்காருது. போர்க்காலத்துல வந்துட்டு எதுக்கு ஒப்பாரி, ரைட். ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு போர்க்காலத்துல வந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கான டைம் கிடையாது. ஒன்று, இங்க நீங்க மார்க்கெட்ல சின்ன சின்ன லாஸுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தால் இது வந்து கிடையாது. நீங்க வந்து டைரக்டா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை எஃப்டிலையோ நீங்க போட்டுட்டு போகலாம். ஒன்று, இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலையில, ரைட், இன்னைக்கு காலையில சென்னையில வந்து 4:15 வந்து ஒரு பாரல் நல்ல மழை, ரைட். ஒரு 10-15 நிமிஷம் மழை பெஞ்சிச்சு, நல்ல மழை பெஞ்சிச்சு. பொதுவா யார்கிட்ட கேட்டாலும் இதை வந்து கோடை மழைன்னுவாங்க. கோடை மழைக்கு வந்து யாராச்சும் பயப்படுவாங்களா, ரைட். நம்ம வந்து நவம்பர் டிசம்பர்ல வந்து மழை வருதுன்னு சொன்னால் எஸ், நம்ம வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து நான் பாதுகாப்பு எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். இல்லை நான் வீட்டு விட்டு வெளியில போகும்போது நான் வந்து எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்துட்டு நான் போகலாம். வேறஸ் கோடை மழை வருமா, இது வந்து மோர் ஆஃப் ஏ லோக்கல் ஃபினாமினா. எப்போ வேணாலும் இந்த ஒரு சின்னோண்டு கலாட்டா நடக்கலாம். அப்படி கலாட்டா நடக்கும் போதும் இந்த மழையை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? எஸ், ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இல்லைன்னு நான் சொல்லு. பட் இது வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடியோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடியோ ப்ரிடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இது மாதிரி தான் மார்க்கெட்ல வந்து இந்த கிராஷ், ரைட், மண்டேல இருந்து நேற்று வரைக்கும், மண்டே டியூஸ்டே நடந்தது. இதுதான் வந்து விஷயம். ஸோ நம்ம மைக்ரோ மேனேஜிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம போறது கிடையாது. ஒன்று. 2வது வந்து வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்லை நான் வந்து இது மாதிரி டிப்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறதோ கிடையாது. நம்ம லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம். டைரக்ஷன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எஸ், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றது நம்ம சொல்லணும். சரி, இப்போ மெயின் மேட்டருக்கு வரலாம். ஃப்ரைடே இன்னைக்கு பயங்கர புல்லிஷ்ன்றது நான் என்ன இல்லாத இன்னும் நிறைய டாப் அனலிஸ்ட்லாம் வந்து சொன்னாங்க. அப்போ மண்டே இன்னைக்கு என்ன ஆச்சு, ஆர்பிஐயோட இன்ஃபர்மேஷன், அவங்க வந்து இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், இந்தியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்கான என்பிஏ நார்ம்ஸ் வந்து மாற்றினாங்க, ரைட். ஸோ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் எல்லாமே வந்து ஒரு கேள்விக்குறியா வந்துச்சு. அடுத்தது ஒரு நபர் ஹர்ஷ் கோயங்கான்றது, அவர் வந்து சிபி வந்து மேல் ப்ராக்டிசஸ்லாம் வந்து ரொம்ப சீரியஸா ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றது ஒரு நியூஸ். இதுவும் வந்து சண்டே அண்ட் மண்டேக்குள்ள வந்த ஒரு நியூஸ். 3வது நியூஸ், பிஜேபி, ரைட், பிஜேபிக்கு வந்து லெஸ் தென் 180 சீட்ஸ் தான் கிடைக்கும்ன்றது 3வது நியூஸ். ஏன்னு சொன்னா இவங்க வந்து இஸ் பார் 400 பார்ன்னு சொல்லிட்டு டைலாக் அடிச்சிட்டு இருக்காங்க பிஜேபி. அதாவது 400 சீட்டுக்கு மேல வந்து டார்கெட்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அண்ட் பிஜேபிக்கு வந்து சொந்தமா வந்து சம்வேர் அரௌண்ட் 370 சீட்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 370ன்றது ஆர்டிகல் 370 வந்து லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ 370 சீட்டுக்கு மேல வரும்னு சொன்னது
வெறும் 180 சீட் தான் வரும்ன்றது இந்த நியூஸும் வந்து மண்டே அன்னைக்கு வருது. அடுத்தது வந்து இடி நவ் எக்கனாமிக் டைம்ஸ் அந்த இதுல வந்து ஒரு செய்தி வருது, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மார்க்கெட்ல வந்து ஒரு 4000 பாயிண்ட் கீழே உழுவுன்றது. நினைச்சு பாருங்க, இந்த 4 செய்தியும் வந்து மண்டே அன்னைக்கு வருது. இது இல்லாத சங்கர் சர்மா டாப் அனலிஸ்ட், டாப் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய மதிப்புக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து சொல்றாரு மார்க்கெட் 90% கிராஷ் ஆகுன்றது. இது 5வது செய்தி. இப்போ இது மாதிரி ஒரு 5 செய்தி மார்க்கெட்ல ஒரே நேரத்துல வரும்போதும் என்ன ஆகும்? ஃபியர் ஃபேக்டர் வரதான் செய்யும். ஏன்னு சொன்னால் வரக்கூடிய அந்த சோர்ஸ் இருக்குல்ல, ஒன்று வந்து மணி கண்ட்ரோல் மூலமா வருது, ஒன்று ஆர்பிஐ மூலமா வருது, மீதி 3மே வந்து ஒரு டாப் அனலிஸ்ட் இவங்களாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மார்க்கெட்ல ஒரு ஃபியர் வருமா வராதா? 1. 2வது, மண்டே அன்னைக்கு ஒரு ஹாங்காங் பேஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட் அவங்க வந்து திவால் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் இருக்க பொசிஷன் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. அவங்க வந்து 1.5 பில்லியன் 1.5 பில்லியன்றது சம்வேர் க்ளோஸ் அபவுட் 12 to 13,000 crores, 12,000 13,000 கோடிக்கு வந்து வித்தாகணும். அண்ட் இதுல வந்து மெஜாரிட்டி, இந்த விற்கிறதுல வந்து மெஜாரிட்டி வந்து பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் தான் அவங்கள்ட்ட இருக்கு. சரி, இவங்க வந்து மார்க்கெட்ல டம்ப் பண்றாங்க. ஏற்கனவே ஆர்பிஐ நியூஸ் ஒன்று இருக்கு, அந்த பேட் நியூஸோட இந்த இதுவும் வந்து சேர்ந்து மார்க்கெட்ல டம்ப் பண்றாங்க. நினைச்சு பாருங்களேன், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இருக்குல்ல, இந்தியாவில் இருக்கிற ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? மே 8ஆம் தேதி இருக்கிறோம், ரைட்? ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து மே 8ஆம் தேதி, மே 7ஆம் தேதினு வச்சுங்க, இன்னைக்கு தேதி விட்டுருங்க, ஏப்ரல்னே வச்சுங்களேன், ஏப்ரல் 30னே நீங்க வச்சுக்கிட்டனாலும் 1 லட்சம் கோடி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கு. 1. 2வது, எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் சேர்ந்து கையில 6% கையில வச்சிருக்கிறாங்க கேஷ், ரைட்? எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாத உட்காந்துட்டு இருக்காங்க. 6%. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் விற்கல. அப்போ மார்க்கெட்ல இந்த செல்லர்ஸ் ஏற்கனவே இந்த 12-13,000 கோடி இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் வித்தது, பிளஸ் இந்த பயந்து போய் வித்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களா அவங்க ஷேரு, இது எல்லாமே வந்து யார் வாங்குறாங்க? ஸ்மார்ட் மணி. யாருக்கு? இன்ஃபார்ம்டா சார்ட்டை பார்த்து இது இப்படி கிடையாது சொல்லிட்டு வெயிட் பண்ணி இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். 1. ஸ்மார்ட் மணி. இவங்க எல்லாருமே வந்து லாபத்தை பார்க்க போறாங்க, மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போறாங்க. எஸ், மார்க்கெட் உழுவுமா? உழுவட்டும். பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரியாலிட்டியா? எஸ், ரியாலிட்டி. அப்ப ஏமாந்தது யாரு? கொஞ்சம் இது மாதிரி ஒரு நியூஸ் வருதுன்னு சொன்னால் டப்புன்னு வந்து இன்னைக்கு டேட்ல வி ஆர் இன் டிஜிட்டல் வேர்ல்ட், டக்குன்னு எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க, ரைட்? நேத்து 7ஆம் தேதி 3ஆம் கட்டம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த 3ஆம் கட்ட எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு சர்வே, சத்தா மார்க்கெட், நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க, ரைட்? சத்தா மார்க்கெட்ன்றது பெட்டிங் மார்க்கெட். இதை வந்து ராஜஸ்தான்ல நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. ராஜஸ்தான்ல வந்து ஒரு கிராமத்துல வந்து பெட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஒன்னுக்கும் பெட்டிங் நடப்பாங்க. அதுல வந்து நேத்து ஈவினிங் ஆன ரிப்போர்ட், ரைட்? பிஜேபி க்ளோஸ் அபவுட் 358 சீட்ஸ் வந்து வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. 1. எல்லாருமே வந்து என்ன பயந்துட்டு இருந்தாங்க, போன எலெக்ஷன் 2019 எலெக்ஷன்ல வந்து 353 சீட்ஸ் வந்து பிஜேபி கிடைச்சிருந்துச்சு, அதோட கம்மியா கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்திருக்க ரிப்போர்ட் வந்து 358 சீட்ஸ் கிடைக்கும்ன்றது ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து பாசிட்டிவ். இன்னைக்கு மார்க்கெட், ரைட், மைனஸ் வந்து 130-140 பாயிண்ட்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் பிளஸுக்கு வந்துட்டு இப்போ ரைட் நவ் தடுமாறிட்டு இருக்கு கீழே போறதுக்கு. இது வந்து ரேலியா கேட்டால் இன்னவே ரேலின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இந்த மோஸ்டா இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், ரைட், இது எல்லாத்தையுமே மிதிச்சதை வந்து இன்னைக்கு ரீபவுண்ட் ஆயிருக்கு. இது ரியல் ரீபவுண்டா கேட்டா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், கொஞ்சோண்டு உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கிட்டு நம்ம வந்து யோசிக்கலாம். ஏன்னு சொன்னால் வால்யூமோட ஏறி இருக்கு, பட் ப்ரீவியஸ் பிவட்டை வந்து உடைக்கல. அப்போ இதை வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையா வந்து எடுத்துக்கலாம்.
ஒன்று. நான் மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணணுமா புக் பண்ணீங்க, பட் ஷார்ட் போகணும்னு நினைச்சால் மாட்டிக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து மோஸ்ட் லைக்லி மண்டேல இருந்து ஒரு நாளையில இருந்து ஒரு சின்ன மினி ராலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வரும்ன்றது நான் சொல்ல, சார்ட் அப்படிதான் காட்டிட்டு இருக்கு. ஒன்று. இன்னைக்கான ஈவினிங் டேட்டாஸ் என்ன வரப்போகுதுன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லியாச்சு. மார்க்கெட் ஏன் உளுந்துச்சுன்றது நிறைய பேருக்கு காரணம் தெரியாத இருந்துச்சு. எல்லா காரணமும் நான் கொடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ணலாம், ஓவரால் மார்க்கெட் எங்க இருக்குன்றது நான் வந்து காட்டியிருக்கிறேன். அண்ட் நான் மட்டும் இல்லை, எனி டாப் அனலிஸ்ட் வில் டாக் அபவுட் திஸ். மார்க்கெட் புல்லிஷா? எஸ் புல்லிஷ். கிராஷ் வரதுக்கு சான்சஸ் இருக்கா? எஸ், வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் வரலாம்? 40% வரலாம். எப்போ வரலாம் சத்தியமா தெரியாது. இதான் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்தியா சம்பந்தப்பட்ட கிராஷா? இது இந்தியா சம்பந்தப்பட்ட கிராஷ் கிடையாது. உலகத்துல ஏதோ ஒரு மூலையில, மோஸ்ட் லைக்லி அது யூஎஸ்ஆ இருக்கும், இல்ல சைனாவா இருக்கும், அந்த சம்பந்தப்பட்ட ஒரு கிராஷ். அண்ட் அந்த கிராஷ்கான எதிர்வொலி இந்தியாவில் காட்டுமா? எஸ், காட்டும். அது வரும்போது பார்த்துக்கலாம். பட் அது வரத்துக்கு முன்னாடி நிச்சயமா வந்து ஒரு சிக்னல் இருக்கும். அந்த சிக்னல் நம்ம பிடிச்சிட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் இந்த கிராஷ் கோடமலை மாதிரி, ரைட், டப்புன்னு வந்து ஒரு 15 நிமிஷம் பேசி மொத்தமா வந்து ஈரம் பண்ணிட்டு போயிடுச்சு. இதுல பாதிப்பு வருமா? எஸ். இன்னைக்கு பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல எல்லாம் பார்த்தேன், ரைட். காலையில வந்த மழைக்கு வந்து சில இடத்துல வந்து நெல் அறுவடை பண்ண வேண்டிய இடத்துல வந்து மழை அடிச்சு சாஞ்சிடுச்சு. இதனால பெரிய பாதிப்பு வருமா? சொல்ல முடியாது. துபாய் எடுத்துங்க, அடிச்ச ஃப்ளட்டு, அங்கெல்லாம் ஃப்ளட்டு வருமான்றது கேள்வி. இன்ஃபேக்ட் என் கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 100 crores அவருக்கு லாஸ். அவர் வந்து ஒரு பெரிய மால் வச்சிருந்தாரு. மால்னா ஒரு மாலுக்கு உள்ள வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ஸ், ரைட். அவர் சொல்றாரு மொத்தமா காலிடான்றாரு. எதிர்பார்த்தாங்களா? மழை வரும்னே அங்க பெரிய விஷயம். ஃப்ளட்டு வந்து 4 நாள் தண்ணி ரோட்ல நிக்குது. 2வது ஃப்ளட்டும் வந்துச்சு, 2ஆம் தேதி நிக்குது. இது மாதிரி வருமா? வரலாம், ரைட். வராதுன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் ஆஸ் ஆஃப் நவ் இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். மாட்டலாம். நம்ம மாட்டலையா? கொரோனால மாட்டலையா? ரைட். நம்ம அதாவது விவரம் தெரிஞ்சு அது மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இன்னையில இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு சில பேர் வந்து சொல்லலாம். இது மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆஸ் ஆஃப் நவ் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. மார்க்கெட் செம்ம புல்லிஷா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமா தெல் பி நோ டர்னிங் பேக். அதுக்கு நடுப்புற ஏதாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.